ஓட்டு போட்டவர்களே விஜயோட இந்த ஆட்சி இந்த 100 நாள்ங்கிறது சொல்கிறோம்ல கடுமையான அதிருப்திகளை வெளியிடுறாங்க. நல்லதாக இருக்குது திமுக ஆட்சி, ஆனால் இதை விட சிறப்பாக அவர் பண்ணுவாருங்கிற கண்ணோட்டத்துக்கு போட்டாங்கல்ல. போன ஆட்சி மாதிரியே இருந்தாலும் பரவாயில்லன்னு கூட இல்லாமல் ரொம்ப கீழே போயிட்டோம் அப்படிங்கிற கண்ணோட்டம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கரண்ட்டு ஒழுங்காக இல்லை. கரண்ட்டே வராத கரண்ட்டுக்கு பில்லு அதிகமான பணம் வருது. அடிப்படையான விலைவாசி உயர்வு இருக்குல்ல, உணவுப் பொருள் தினமும் சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருளோட விலை ஏற்றம் கடுமையாக உயர்ந்திருக்குது. கடையில் வாங்குற அரிசி பருப்புலேருந்து எண்ணெயிலேருந்து வன்முறை நடக்குது, ஒரு கொலை நடக்குது, பாலியல் வன்முறை நடக்குது, குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை, பெண்கள் மீதான பாலியல் வன்முறை மிக கொடூரமான ஒடுக்குமுறை நடக்கிற சம்பவமாக மாறி இருக்குது. ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருக்குன்னா ஒரு வேலை நடக்குது, பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகிறீங்க அல்லது கார்பரேஷன் பில்டிங் போகிறீங்க அப்படின்னா ஏதாவது வேலை நடக்கணும். ப்ராசஸ் ஆனால் தான் ஊழல்ங்கிற ப்ராசஸ் போகும். அப்போ எந்த வேலையுமே நடக்கல. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே திமுக ஆட்சியில் போட்ட எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. உங்கள் மக்களோட குறை கேட்குற இடத்துல ஒரு இடத்துல போனால் காசு கேட்பாங்க, அங்கே போனால் ஒரு கையெழுத்து போகிறதுக்கு அவர் காசு கேட்பார். அதெல்லாம் இப்போ சட்டுன்னு வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்களா, பச்சை பொய் அது. அந்த கூலி தொழிலாளர் வாழ்க்கை திமுக ஆட்சியில் ஓரளவுக்கு நிவாரணமாக இருந்தது. ஏதோ வேலை வாய்ப்பு இருந்தது, ரேஷன் கடையில் தரமான பொருட்கள் கிடைச்சது, 1000 ரூபாய் நலத்திட்டங்கள், மருத்துவ உதவி கிடைச்சது. இல்லத்தோடு மருத்துவ வசதியை நீ கொடுக்கறது இல்லை, எதுவுமே இன்னைக்கு வர்றது இல்லைங்கிறதுல எல்லா வகையிலும் பின்னடைவாக இருக்குதுங்கிறத வணக்கம். தாவேக அரசின் 100 நாள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? 100 நாள் ஆட்சியை நாம் சொல்கிறது விடவும், நம்ம தாவேகாவுக்கு எதிராக இருக்கிறோம், தாவேகா சரியில்லை, விஜய் வந்தால் சிறப்பாக பண்ண மாட்டாருலாம் நம்ம சொன்னோங்கிறதுனால நம்ம கருத்தாக பார்ப்பாங்க. தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்களும் எப்படி பார்க்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்கள நான் 2 பிரிவாக பிரிக்கிறேன். ஒன்று, விஜயை சினிமாவில் பார்த்த ரசிக மனோபாவத்தோடு பார்த்து ஓட்டு போட்டவங்க. அவர் சினிமாவில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, நேரில் வந்தால் இன்னும் சிறப்பாக பண்ணுவார், சினிமாவில் எப்படி பாஞ்சு அடிக்கிறார், எதிரிகளை பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, அப்படி இருக்கிறாருன்னு பார்க்குறாங்கல்ல. அந்த மனநிலையில், சினிமா மோக மனநிலையில் விஜய் ஒரு மாஸ் ஹீரோவாக பார்த்தவங்க ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. ஏன்னா அவங்க அரசியல் கண்ணோட்டத்துக்காகவோ வேறு ஏதோ காரணங்களுக்காக அவங்க ஓட்டு போடலை. ஒரு பிரபலமான நடிகர், அவரோட ரசிகர், அந்த ரசிக மனோபாவத்திலேருந்து ஓட்டு போட்டவங்க கிட்டேருந்து நீங்கள் எந்த மாற்று கருத்தையும் உருவாக்க முடியாது. மாறாக அதில் ஒரு பிரிவினர், குறிப்பாக ஒரு 10% ஓட்டு போட்டிருக்கிறவங்களில் ஒரு பையன் சொல்லி ஓட்டு போட்டேன், என் பேரன் சொல்லி ஓட்டு போட்டேன், பேத்தி சொல்லி ஓட்டு போட்டேன்னு ஒரு ஏறக்குறைய 8லேருந்து 10% மேலே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க தான் விஜய் வெற்றி பெறுவதற்கான சோர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியமானது. ஓட்டு போட்டவர்களே விஜயோட இந்த ஆட்சி இந்த 100 நாள்ங்கிறது சொல்கிறோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னே இருந்து கடுமையான அதிருப்திகளை வெளியிடுறாங்க. அவங்க அதிருப்தியை வெளியிடணுங்கிறது அவங்களோட விருப்பம் கிடையாது. ஏன்னா விஜயை விரும்பி அவங்க ஓட்டு போட்டவாங்க. இன்னும் சொல்ல போனால், போன திமுக ஆட்சியில் நன்மைகள் அனுபவித்தவங்க. திமுக ஆட்சி மேலே அவங்களுக்கு பெரிய அதிருப்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நல்லா தான் இருக்குது, இதனால ஒரு மாற்றம் வரட்டுமே, ஒரு வித்தியாசமாக இருக்குமேங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்காக இதை விட பெட்டராக அவர் பண்ணுவார், நல்லா தான் இருக்குது திமுக ஆட்சி, ஆனால் இதை விட சிறப்பாக அவர் பண்ணுவாருங்கிற கண்ணோட்டத்துக்கு போட்டாங்கல்ல, அவங்க போன ஆட்சி மாதிரியே இருந்தாலும் பரவாயில்லன்னு கூட இல்லாமல் ரொம்ப கீழே போயிட்டோம் அப்படிங்கிற கண்ணோட்டம் அவங்கக்கிட்ட இருக்குது. அதை நான் எழுது மிகைப்படுத்தி சொல்லலை. ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கரண்ட்டு ஒழுங்காக இல்லை. கரண்ட்டு எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது ஒன்று. இன்னொன்று, கரண்ட் அதிகமாக இல்லைங்கிறது ஒன்று. கரண்ட்டே வராத கரண்ட்டுக்கு பில்லு அதிகமான பணம் வருது. இவங்க வந்த முறைக்கு 2 பில்லு வந்திருக்குது கரண்ட்டுக்கு. 2 பில்லும் போன முறை வந்தோட அதிக பில்லு வந்திருக்குது, அதுக்கு முந்தின அதிக பில்லு வந்திருக்குதுங்கிறது கரண்ட்டு காஸ்ட்டு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் வீட்டு வரி திடீர்னு உயர்த்தினது ஒன்று. இன்னொன்று, விலைவாசி அடிப்படை, இது நிறைய பேர் கவனிக்காமல் விடுறாங்க, மக்களுக்கு அது தெரியுது. அடிப்படையான விலைவாசி உயர்வு இருக்குல்ல, உணவுப் பொருள் தினமும் சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருளோட விலை ஏற்றம் கடுமையாக உயர்ந்திருக்குது. கடையில் வாங்குற அரிசி பருப்புலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 3 மாதம், இந்த 100 நாளில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இன்னும் சரியாக சொல்ல போனோம்னா, இந்த ஒரு 30 ஆண்டுகளில் முட்டை அப்படிங்கிறதும் சிக்கனுங்கிறதும் ஒரு பொது உணவாக மாறிடுச்சு. ஏறக்குறைய தமிழர்கள் வாழ்வில் மாமிசம் இன்றைக்கி இருக்கிற பெரிய புரதச்சத்து, கடுமையான உழைப்பாளிகளாக வேலை பார்க்குறவங்களுக்கான மிகப்பெரிய புரதச்சத்து இன்றைக்கி கோழிக்கறியும் முட்டையும் தான். அந்த கோழிக்கறியும் முட்டையும் ஒரு 25-30 ஆண்டுகளாக வாரத்தில் 2 நாள் 3 நாள் அல்லது கம்பல்சரியாக ஒரு நாள் சிக்கன் சாப்பிடுவாங்க. ஏறக்குறைய முட்டை தினமும் சாப்பிட்ற ஒரு சூழலாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு முட்டை ஒரு பிரதானமாக இருக்குது. வேறு எதுவும் சரியாக சாப்பிடாட்டி கூட ஒரு சோத்தை வச்சுட்டு ரசம் வச்சு முட்டையை சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கான புரதச்சத்து கிடச்சிட்டு வேலை பார்க்க முடியுன்னு இருந்துச்சு. அந்த முட்டை இன்றைக்கி எவ்வளோ விலை விற்கிது?
அன்னைக்கு திமுக ஆட்சி போகும்போது ரூ. 6 கிட்ட வித்த முட்டை இன்னைக்கு வந்து ரூ. 8 வரைக்கும் 7.50 8.50ன்னு போகுது. கோழி இறைச்சியோட விலை அதிகமாக இருக்குது. எல்லா வகையிலும் அன்றாட உணவுப் பொருட்கள் விலையேற்றமாக இருக்குது. வீட்டு வரி போட்டிருக்கிறாங்கன்னு கூடுதலாக வந்திருக்குதுன்னு சொல்லி எல்லா வகையிலும் மிக மோசமாக இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் திமுக மீது பாலியல் அந்த அரசில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மிக மோசமாக அதிகமான பாலியல் வன்முறைகள் நடக்குது, நாங்கள் வந்தோம்னா உடனடியாக அதை கட்டுப்படுத்துவோம்னு சொல்லி பிரதான குற்றச்சாட்டாக சொல்லி வந்தாங்க. இன்றைக்கி சம்பவம் என்னென்னா, சட்டசபையில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல ஒரு நன்மை நடக்குது, வன்முறை நடக்குது, ஒரு கொலை நடக்குது, பாலியல் வன்முறை நடக்குது, குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை, பெண்கள் மீதான பாலியல் வன்முறை, மிக கொடூரமான ஒடுக்குமுறை நடக்கிற சம்பவமாக மாறி இருக்குது. கொலைகள் அதிகம் நடக்குது. போதைப் பொருள் வஸ்து திமுக ஆட்சியில் போதை வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் போதை தாறுமாறான போதை இருக்குது. போதை மட்டும் இல்லை, போதையின் சார்ந்து இளைஞர்கள் மத்தியில் அடிதடி வன்முறை படுகொலைகள் வர நடக்குது, கடுமையாக அதிகமாக நடந்திருக்குது. குறிப்பாக கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியிலான சண்டை, ஒரு மாணவனை பல பேர் சேர்ந்து படுகொலை பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பையன் இறந்துருக்கிறான். அந்த வன்முறையை அது கோஷ்டி தகராறு அப்படின்னு திசை மாற்றுறாங்க. அதுக்கு பின்னால் போதை பின்புலம் இருக்குன்னு பெற்றோர்கள் மத்தியில் குற்றச்சாட்டியிருக்கிறாங்க. சட்டசபையில் அன்னைக்கு அந்த நிகழ்வு ஏற்படுத்தினார்னு அரசு பள்ளி மாணவன் இங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். திருவொற்றியூரில் அரசு பள்ளியில் படித்து வாசலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். குழந்தைகள் மாணவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. சாதி வன்முறைகள் கடுமையாக நடக்குதுன்னு எதெல்லாம் இவர்கள் திமுக மீது சொன்னார்களோ அதெல்லாம் பல மடங்கு உயர்ந்திருக்கு, பல மடங்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ மோசமான சூழல் இருக்குதுன்னு விஜய்க்கு ஓட்டு போட்ட, நல்லா தெரிஞ்சுங்க, நான் திருப்பியும் சொல்கிறேன், விஜய்க்கு ஓட்டு போட்ட ரசிகர்கள் அல்ல, ரசிகர்களை நீங்கள் மாற்ற முடியாது, அது ரசிக மனோபாவம். அந்த சினிமா பார்க்குற மனோபாவம் ஓட்டு போட்டதுனால அவங்கள நீங்கள் மாற்ற முடியாது. மாறாக ஒரு பெட்டரான ஆட்சி கொடுப்பாரு, ஒரு வரட்டுமே, ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரட்டுமேன்னு கருதி போட்டவங்கக்கிட்ட கடுமையான அதிருப்தி இருக்குது. மாறாக விஜய் விமர்சனம் பண்ண அவ்வளவுதான், எங்கால தான் எல்லாம்னு சொல்கிற ரசிகர்களோட வாழ்க்கையும் தரம் குறைந்திருக்குது. அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக இல்லை, விஜய் தான் சிறப்பாக செய்வார், விஜய் திட்டுன்னு அவ்வளோதான், எங்களுக்கு விஜய் தான் முக்கியம்னு இன்றைக்கி தம் கட்டி பேசுகிறார் ஓட்டு போட்டு வந்த ரசிகர்கள். இன்றைக்கி அவங்க வாழ்க்கை தரம் எவ்வளோ மோசமாக, திமுக ஆட்சியில் அவங்க ரசிகர்களோட வாழ்க்கை தரம் சிறப்பாக இருந்தது. இன்றைக்கி விஜய் ரசிகர்களோட வாழ்க்கை தரம் கீழே போயிருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களாம் கூலி தொழிலாளர்கள். விஜய் ரசிகர்களோட ரசிகர்கள் ஓட்டு போட்டு இன்றைக்கும் திமுகவை திட்டுறவங்க எல்லாருமே கூலி தொழிலாளர்கள். அந்த கூலி தொழிலாளர் வாழ்க்கை திமுக ஆட்சியில் ஓரளவுக்கு நிவாரணமாக இருந்தது, ஏதோ வேலை வாய்ப்பு இருந்தது, ரேஷன் கடையில் தரமான பொருட்கள் கிடச்சிது, 1000 ரூபாய் நலத்திட்டங்கள் இருந்தது, மருத்துவ உதவி கிடச்சிது, மருத்துவ உதவிகள் கிடச்சிது. இன்றைக்கி வில்லத்தோடு மருத்துவ வசதியை நீ கொடுக்கறதில்ல, எதுவுமே இன்றைக்கி வர்றதில்லைங்கிறதுல எல்லா வகையிலும் பின்னடைவாக இருக்குதுங்கிறத நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இது எல்லாத்துக்கும் எவிடன்ஸோட நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் நீங்கள் வைக்கிறீங்க, இருந்தாலும் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அப்படின்னு மக்கள் பொதுவாக பேசுகிறதா இல்லை? அதான் எங்கே ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லணும்ல. நீங்கள் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருக்குன்னா ஒரு வேலை நடக்குது, இப்போ பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகிறீங்க அல்லது கார்ப்பரேஷன் பில்டிங் போகிறீங்க அப்படின்னா ஏதாவது வேலை நடக்கணும், ப்ராசஸ் ஆனால் தான் ஊழலுங்கிற ப்ராசஸ் போகும். அப்போ எந்த வேலையுமே நடக்கலை. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே திமுக ஆட்சியில் போட்ட எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லா நலத்திட்டங்கள் போட்ட கட்டடம் கட்டுறது, அது இது ரோடு போடுறது, பாலம் கட்டுறதுன்னு டெண்டர் விட்டு ஃபைனல் பண்ணது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போது எந்த வேலையும் நடக்கலை, எங்கே போனாலும் எந்த வேலையும் நடக்கவே இல்லை, சுத்தமாக எந்த ப்ராசஸ் நடக்கலை, எந்த ஆர்டரும் போல், ஏற்கனவே போட்ட ஆர்டர்கள் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்கன்னா இதில் ஊழல் எங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, உங்கள் மக்களோட குறை கேட்குற இடத்துல ஒரு இடத்துல போனால் காசு கேட்பாங்க, அங்கே போனால் ஒரு கையெழுத்து போகிறதுக்கு அவர் காசு கேட்பார், அதெல்லாம் இப்போ சட்டுன்னு வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்களா, பச்சை பொய் அது. இதை விட சிறப்பாக திமுக ஆட்சியில் நடந்தது. இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற மக்கள் கூட தனக்கு ரேஷன் கார்டில் பேர் மாற்றணும், அட்ரஸ் மாற்றணும்னா அவங்க தேடி போக வேண்டியிருக்கு, அல்லது ஓட்டர் ஐடியில் பேர் மாற்றணும்னா தேடி போக வேண்டியிருக்கு. இன்னும் பல்வேறு விஷயங்களில் தன்னோட பேரை மாற்றணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், தேடி போகிற சூழல் இருந்தது. அவர் என்ன பண்ணார், முதலமைச்சர் உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டம் போட்டு மக்கள் இருக்கிற பகுதிக்கே கொண்டு வந்தாருங்க. மக்கள் இருக்கிற இந்த வார்டு இருக்கிறாங்க, இந்த வார்டில் நீங்கள் வீட்டுக்கிட்டே கொண்டு வந்தார், வீட்டுக்கிட்டே யார்கிட்ட கொண்டு வந்தார், கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டினார். தாசில்தார், ஆஃபீஸர், ஆர்டிஓ ஆஃபீஸு, எல்லா அதிகாரியும், ரேஷன் கார்டு அதிகாரி எல்லாரும் மக்கள் வாழ்கிற பகுதிக்கே இவங்களுக்கு அலைச்சலே இல்லாமல் இவங்க வீட்டிலேருந்து ஒரு 20 அடி நடந்து போனாங்கன்னா அந்த இடம் வந்துடும். அங்கே போய் இவங்க எந்த இடம் அவங்க பதிவு பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அவங்க எஸ்எம்எஸ் வருது, உடனே ரெக்கவரி ஆகிருக்குதுங்கிறது. இவங்க ஊழல்னு சொல்கிறது இல்லை, மக்கள் அன்றாட பணி செய்கிற அரசு அலுவலகங்களில் அதை சுமூகமாக மாற்றினது மட்டும் இல்லாமல், ஊழல் இல்லாமல் பண்ணது மட்டும் இல்லாமல் உடனடியாக நிவாரணம் திமுக ஆட்சியால் நடந்து இப்போ அதுவும் இல்லை. இப்போ எதுவுமே இல்லாத ஒரு கையேறு நிலையில் தான் அந்த அரசு நிற்கிது. இப்போ தொடர்ச்சியாக நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் மாற்றத்துக்கு ஓட்டு போட்டாங்க,
ஆனால் இங்கே வந்து ஒரு மாற்றமும் நல்ல ஏமாற்றம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களோட எல்லாத்துலேயும் பேர் மட்டும் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆமாம். குறிப்பாக வந்து மகளிர் விடியல் பயணத்தை விடியல் தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி முதல்வர்னு இருக்க பேரை தூக்கிடுறாங்க. அப்போ விஜய்க்கு தான் முதல்வருங்கிறதே மறந்துட்டாரா? அதுதான் நீங்கள் கேட்குறது தான் அதில் பதில். அதுக்கு இந்த ஆட்சி இன்றைக்கி ரன் ஆகுது, இந்த ஆட்சி நிர்வாகம் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் என்ன நிர்வாகம் நடக்குதுன்னா, போன ஆட்சியில் செய்ததை கண்டினியூட்டி 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அது நடக்குது. இவர் சொல்கிறது 2500 சொன்னது. இவர் வந்து கொடுக்கல, அதை பற்றி பேசவும் இல்லை. அப்போ போன ஆட்சியில் தளபதி ஸ்டாலின் கொடுத்த அந்த 1000 ரூபாய் தான் அவர் கண்டினியூ பண்ணுறாரு. அதே மாதிரி கட்டணமில்லா பேருந்து, போன ஆட்சியில் அவர் கொடுத்த கட்டணமில்லா பேருந்து தான் கண்டினியூ ஆகுது. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போன ஆட்சியில் பண்ணல தான் இந்த ஆட்சி நடக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க. மாறாக இவர் சொன்ன எந்த திட்டங்களையும் இவர் நிறைவேற்றவே இல்லை. அதில் என்ன பண்ணுறாருன்னா, அதில் கலைஞர் பேர் இருக்கக்கூடாது, இவர் வச்ச பேர் இருக்கக்கூடாது, போன முதலமைச்சர் பேர் அவர் வச்ச பேர் இருக்கக்கூடாது என்பதற்காக முதலமைச்சருங்கிற பேரை கூட மாற்றுறாரு அவர். அப்புறம் கலைஞருங்கிற பேரை மாற்றுறாரு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ அவர் வச்ச பேரெல்லாம் நீங்கள் மாற்றுறீங்கல்ல. போன முறை திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் பேர் வச்சாருங்கிறதுனால மட்டும் இவங்க மாற்றுறதில்ல. கலைஞர் பேர் இருக்கிறது இவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ கலைஞர் பேருந்து நிலையத்தை கலைஞர் பேர் எடுத்துருக்குறாங்க, இந்த கோயம்பேட்டில் இருக்கிற பேர் எடுத்துருக்குறாங்க. இன்னொன்றும் பண்ணார், அதை நீ மாற்ற வேண்டியது தானே. இன்னொன்றும் பண்ணார். என்ன பண்ணார், போன திமுக ஆட்சியில் தலைவர் வந்து எஸ்வி சார் அவங்க அப்பா பேரை ஒரு தெருவுக்கு வச்சார். அந்த பேரை நீ மாற்ற வேண்டியது தானே. உன்னை யார் கேட்க போகிறா? நம்ம மாத்திரம் நாங்களாம் வரவேற்க போகிறோம். எஸ்வி சார் அப்பா பேரை வச்சுட்டீங்க, அவர் சரியில்லை, அந்த பேரை வைக்கக்கூடாது, இப்போ எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்லி அந்த பேரை மாற்றுங்களேன். தில்லு இருந்தால் மாற்ற முடியுமா உங்களால்? அப்போ உங்களுக்கு நோக்கம் என்னென்னா, திமுக அடையாளம் உள்ள பேர்களை நீங்கள் மாற்றணும். அதை தான் நீங்கள் மாற்றணும். அதுதான் உங்கள் நோக்கமாக இருக்குது. இப்போ படுற பல நலத்திட்டங்களை உங்களால் மாற்ற முடியும். நலத்திட்டங்களை மாற்றுங்களேன். 1000 ரூபா கொடுக்க முடியாது, நான் 1500 ரூபா கொடுப்பேன், அது உங்களால் கொடுக்க முடியுதா? அப்போ கட்டணமில்லா பேருந்தை விரிவுபடுத்துறேன்னா விரிவுபடுத்துங்க. 60 வயசு வரைக்கும் இலவசம், அதையாவது சொல்லுங்கள். அப்போ எதுவுமே என்னன்னா அவர் பேரை மாற்றி வைக்கிறது, இந்த கண்ணோட்டம் தான் அதில் திரும்பி திரும்பி விளையாடுறதா இருக்குது. தஞ்சாவூரில் நடந்த ஒரு போராட்டத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து திரிஷா குடிச்சு தப்பாக பேசினார் அப்படின்ட்டு அவரை அடுத்த நாளே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து நேரடியாக அவங்க அம்மாவோட விஜயோட பிறப்பை குறித்து ரொம்ப இழிவாக பேசுகிறாரு. அவர் மேலே வழக்கோ எந்தவித கைது நடவடிக்கையும் இல்லை. ஆமாம். இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அப்போவே பேசினேன். இதை பற்றி வந்து சன் நியூஸ்லலாம் அன்றைக்கே நான் பேசினேன். உதயநிதி அப்படி பேசவே இல்லை, அவர் அப்படி பேசவே இல்லை. அவர் அப்படி பேசுனதா சொல்லி இன்னொன்று அவர் பேசவே இல்லை, இன்றைக்கும் அவர் பேசலைன்னு சொல்கிறாரு. பார்த்தா வெளியில் இருக்கிறவங்க அதை இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அப்படியே அதை அப்படியும் பார்க்கலாம். அவர் பேசின கருத்தை அப்படியாவும் சொல்லிக்கலாம். மருத்துவ சொல்கிறார் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. அவருக்கோட நோக்கம் அது இல்லை. ஆனால் பார்வையாளருக்கு சில பேருக்கு அப்படி ஒரு கருத்து உருவாக்குறதுக்கு அந்த மாதிரியான கண்டென்ட்டாக அதை நகர்த்தி நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் அவர் அதை சொல்லலை. அதுக்கப்புறம் அவர் அதை தீவிரமாகவும் மறுக்கிறார். நான் சொல்லாத கருத்துன்னு அவர் சொல்கிறாரு. அதற்காக தான் இந்த அரசு அவர் கைது பண்ணி கொண்டு போயிருக்குது அவ்வளோ தீவிரமாக. அப்போவும் நான் விவாதங்களில் சொன்னேன், இதே நயினார் நாகேந்திரன் வந்து இதோட கடுமையாக பேசினார். த்ரிஷா குறித்து பேசினாரா இல்லையா? இப்போ பேசுகிறது ரெண்டாவது ஒரு அவங்க அப்பா அம்மாவை பற்றி எல்லாம் பேசுகிறதா இருக்குது. த்ரிஷாவை குறித்து இதுக்கு முன்னால் நயினார் நாகேந்திரன் பேசினார். கடுமையான கண்டங்களை வந்தபோது கூட அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட இப்போ ஃபைல் பண்ணல. ஏன் ஃபைல் பண்ணலன்னா அவர் பாஜகவோட தலைவர், அவர் பண்ண முடியாது. அதனால இப்போவும் என்ன நடக்குதுன்னா, இப்போவும் அதே தான் நடக்குது. இப்போவும் அவர் பேசியிருக்கிறார். இவங்க வந்து எவ்வளோ பேர் சொல்லி கூட கேட்கலங்கிறதுல இவங்களை அம்பலப்படுத்துகிற விஷயமாக இவங்க பாஜகவின் இன்னொரு முகமாக தான் செயல்படுறாங்கங்கிறதுக்கு ஒரு விஷயத்தில் 2 முகங்களாக இந்த அரசு எப்படி நடந்துக்குது அப்படிங்கிறது. ஒன்று, பேசாத உதயநிதி பேசாததை பேசதா சொல்லி கைது பண்ணிச்சு. ஒருவர் பேசியிருக்கிறாரு, ஆனாலும் இவங்க வந்து ஒரு கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க, கேளுங்கன்னு சொன்னால் கூட இவங்க கேட்க மாட்டுறாங்கங்கிறது இந்த அரசு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது தான்.